எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ நம்மளோட ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிப்ஸ் மற்றும் ஆர்ஜே ராதி யூடியூப் சேனல் இணைந்து நடத்தும் மாபெரும் மாறுவேட போட்டி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாரோட வீட்லேயும் குட்டி சுட்டீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தோன்னா குட்டி கிருஷ்ணன் வேடமும் ராதையோட வேடமும் போட்டிருப்போம். ஸோ அந்த குட்டி கிருஷ்ணனோட வீடியோவும் ராதையோட வீடியோவும் கிருஷ்ணன் மற்றும் ராதையோட புகைப்படங்களை நம்மளோட பேஜில் நீங்கள் பதிவிட்டோன்னா லைக்கின் அடிப்படையில் நம்ம ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் போட்டி. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே சில பேர்த்துக்கு பார்த்தோன்னா அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட்டை பாருங்கள். அந்த போஸ்ட்டில் இருக்கிற என்னென்னா விதிமுறைகள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த குட்டி கிருஷ்ணன் ராதையோட புகைப்படமோ அல்லது வீடியோக்களோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பதிவிடணும். பதிவிட்டு டேக் பார்த்தோன்னா ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிப்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் டேக் பண்ணி விடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டேக் பண்ண போஸ்ட்டை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி அவங்கள லைக் பண்ண வைக்கிறீங்களோ, ஸோ அதிக லைக் பண்ணுற அந்த புகைப்படத்தில் முதல் 2 புகைப்படத்துக்கு மட்டும்தான் முதல் பரிசு 6x8 சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேமும், 2வது பரிசு 6x4 சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்ம கொடுக்க போகிறோம். ஏப்பா எங்கள் வீட்டிலலாம் குட்டி குழந்தைகளே இல்லையே, கிருஷ்ணன் ராதை வேஷம் போட ஆளே இல்லை, எங்கள் பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க, நாங்களும் இந்த ஒரு போட்டியில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கானது தான் இன்னொரு சிறப்பு பரிசும் வச்சுருக்கோம். என்னென்னா இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு அதில் வியூஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வியூஸை 24 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ அதில் யாரோட அந்த வியூஸ் அதிகமாக இருக்கோ ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசும் நம்ம ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிப்ஸ் மூலமாக கொடுக்குறோம். ஸோ இதுக்கு விதிமுறைகள் என்னென்னா, நம்மளோட பேஜு அந்த யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் பக்கம் போய்க்கோங்க. ஆர்ஜே ராதி அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலும் ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிப்ஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்துடுங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆர்ஜே ராதி குட்டி பொண்ணு அப்படிங்கிற ஒரு பேஜையும் ஜேஎஸ் ஸ்டுடியோ அண்ட் கிப்ஸ் அப்படிங்கிற நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட போஸ்ட் எங்களுக்கு டேக் ஆகும். ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ எங்களுக்கு டேக் ஆகாது. ஸோ எனக்கு அதிக லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால நீங்கள் ஃபோட்டோ டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல்ஸு பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீல்னு அப்படி இருக்கும். ரீல்னால் உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போஸ்ட் போய்க்கோங்க. போஸ்ட்டு போனோன்னா அங்கே நமக்கு கீழே ஃபோட்டோஸ் வியூ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் எ கேப்ஷனில் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் குட்டி கிருஷ்ணன் லவ் தருணிகா பாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா டேக் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த டேக்கில் பார்த்தோன்னா அட் போட்டுட்டு ஜேஎஸ் ஸ்டுடியோ கிப்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நம்மளோட பேஜ் அந்த கீழே வியூ ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேக் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதையும் டேக் கொடுத்துக்கோங்க. டேக் கொடுத்துட்டு கீழே கேப்ஷனில் என்னென்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ட்ரெண்டிங் லவ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு கீழே ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டு ஷேர் ஆயிரும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கேட்கும்.
வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட என்னோட ஃபோட்டோவை லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கீழே டைப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் யாருக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அனுப்பி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு அதிக லைக் வரும். இந்த மாதிரி உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் எத்தனை பேத்துக்கு வந்து நீங்கள் அனுப்பி அவங்கள வந்து லைக் பண்ண வைக்கிறீங்களோ, அந்த லைக்கோட அடிப்படையில் தான் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வியூ ஆகிடும்.